இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத 2 கதைகளை சொல்ல போறேன். அதுல முதலாவது, இப்ப நீங்கள் இந்த புகைப்படத்துல பார்க்கக்கூடிய நபர் தான் ஷிரான் பாசிக். இலங்கை அரசாங்கத்தால, அமெரிக்க அரசாங்கத்தால தேடப்படுகிற ஒரு சர்வதேச குற்றவாளி. இவருக்கு இலங்கையில மட்டுமே 650 கோடி ரூபாய் சொத்துக்களும், அதே போல துபாயில நகை கடைகள் என்று சொல்லி இவருடைய மொத்த சொத்து மதிப்பு 1000 கோடி என்று மதிப்பிடப்பட்டிருக்குது. இவர் நேற்றைக்கு முன்தினம் கைது செய்யப்பட்டு இப்ப இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இவர்கிட்ட நடத்தின விசாரணைகள்ல நாங்கள் எதிர்பார்க்காத பல புதிய தகவல்கள் வெளிவந்திருக்குது. அதே போல திருகோணமலை கடற்படை தளத்துல நிலத்துக்கு கீழே அமைந்திருந்த சித்திரவதை கூடம் தான் கன் சைட். இது தொடர்பில் நீதிமன்றத்தில் வைத்து இந்த கன் சைட்ல யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அங்கு இப்படியான சித்திரவதைகள் இடம்பெற்றிருக்குது, அதை விட இதற்கு பின்னணியில எந்தெந்த அதிகாரிகளுக்கு நேரடியான தொடர்புகள் இருக்குது என்று சொல்லி அவர்களுடைய பெயரோட சகல விவரங்களுமே வெளியாக இருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயங்கள் அரங்கேறி இருக்குது. அவையெல்லாம் என்னன்றதை விளக்கமா பார்க்கலாம். என்ன விடயம் என்று சொன்னா, சரியா 2 நாட்களுக்கு முன்னுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை ஏர் அரேபியாவுக்கு சொந்தமான 3L708 என்ற விமானத்தில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட நபர் தான் ஷிரான் பாசிக். இவருக்கு இலங்கையில போதைப் பொருள் கோட்ஃபாதர் என்று சொல்லி இன்னும் ஒரு பெயரும் வழங்கப்பட்டிருக்குது. அந்த அளவு தூரம் இந்த ஷிரான் பாசிக் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா, 2011ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல இவர் கிருளப்பனையில வைத்து ஹெரோயின் ரக போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்து இவர் பிணையில விடுதலை செய்யப்பட்ட பிறகு சரியா 2018ஆம் ஆண்டு இவர் இலங்கையில இருந்து வெளியேறி, அதாவது சட்டவிரோதமான வழிகளில் இவர் இலங்கையில இருந்து வெளியேறி துபாய்க்கு தப்பி சென்றிருக்கிறார். அங்க போய் கொஞ்ச நாட்கள்லயே நகை கடைகளை விலக்கு வாங்கி இவர் ஒரு தொழிலதிபர் போல, அதாவது நகை வியாபாரம் செய்கிறதாகவும் அதால தான் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதாக காண்பிச்சு ஒரு தொழிலதிபர் வேடத்துல அங்க வாழ தொடங்கி இருக்கிறார். இப்படி இருக்கும்போது இவர் முதல் தடவையா எங்க சிக்கி இருக்கிறார் என்று சொன்னா, இந்த துபாய் நாட்டில் ஒரு சட்டவிரோத பண பரிவர்த்தனை, உண்டியல் பண பரிவர்த்தனை இடம்பெற்றதை துபாய் காவல்துறை கண்டுபிடிச்சிருக்குது. கிட்டத்தட்ட 6 லட்சம் திராம், அதாவது 1,63,000 அமெரிக்க டாலர்கள் பண பரிவர்த்தனை இடம்பெற்றிருக்குது. இதற்கு பிறகு இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் போதுதான் இந்த பண பரிவர்த்தனைக்கு பின்னணியில இந்த ஷிரான் பாசிக் இருக்கிற விடயம் தெரிய வருது. உடனடியாகவே துபாய் காவல்துறையால இந்த ஷிரான் பாசிக் கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட விசாரணைகளை மேற்கொள்ளும் போதுதான் இந்த பணம் துபாய் நாட்டில இருந்து ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு போதைப்பொருள் கும்பலுக்கு அனுப்பப்பட்டதும் அங்க இருந்து இலங்கைக்கு ஐஸ் ரக போதைப் பொருளை விநியோகிக்கிறது தான் இவர்களுடைய திட்டம் என்று தெரிய வருது. உண்மையிலேயே ஒரு சர்வதேச போதைப் பொருள் வலையமைப்பே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு உடனடியாக இந்த விடயம் இன்டர்போல் போலீசாருக்கு தெரிவிக்கும் போது இன்டர்போல் தரப்பில் இருந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற போதைப் பொருள் குற்றவாளி ஷிரான் பாசிக் தான் இவருக்கு எதிராக ஒரு இன்டர்போல் சர்வதேச பிடியாணையம் இருக்குது என்று சொல்லி இன்னும் ஒரு புதிய விடயமும் வெளியில வருது. இருந்தாலும் கூடிய விரைவிலேயே இந்த வழக்கு விசாரணைகள்ல இருந்து இவர் வெளியில வந்து துபாயில இருந்து கொண்டு மீளவும் இந்த போதைப் பொருள் வலையமைப்பை செயற்படுத்த தொடங்கி இருக்கிறார். இது எந்த அளவு தூரம் இலங்கையில நடந்திருக்குது என்று சொன்னா, இப்ப இலங்கையில இருக்கிற இந்த போதைப் பொருள் கும்பல்களுக்குள்ள ஷிரான் பாசிக் தான் முதலாவது இடம். அந்த அளவு தூரம் ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் வியாபாரி. இவர் இப்ப கைது செய்யப்பட்டு இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். இங்க வைத்து இந்த ஷிரான் பாசிக் கிட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதுல அவருடைய முதலாவது வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, நான் இந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள், போதைப் பொருள் விற்பனைகளில் ஈடுபட்டது உண்மைதான். ஆனா அந்த பணத்தை நான் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லாம இலங்கையிலேயே நான் முதலிட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விடயத்தை இந்த ஷிரான் பாசிக் சொல்லியிருக்கிறார். எங்கெங்க என்று சொன்னா, இந்த கொழும்பு மெரைன் டிரைவ் பகுதிகளில் எனக்கு சொந்தமாக 1 இல்ல 2 இல்ல மொத்தமாக 5 சொகுசு விடுதிகள் இருக்குது, அதாவது ஆடம்பர பங்களாக்கள் இருக்கிறதாக இந்த ஷிரான் பாசிக் ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை தாக்குதல் சம்பவத்துக்கு பின்னணியிலையும் இந்த ஷிரான் பாசிக்கு தொடர்பு இருக்கிறதாகவும், அதே போல இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்துக்கு இந்த ஷிரான் பாசிக்கினுடைய பணத்தை பயன்படுத்தி கொண்டு மக்கள் அழைத்து வரப்பட்டதாக இன்னும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் வெளியில வந்திருக்குது. இது தொடர்பில் இப்ப ஷிரான் பாசிக்கிட்ட இருந்து அடுத்த கட்ட விசாரணைகள் ஆரம்பமாக இருக்குது. இவர் என்னென்ன உண்மைகளை சொல்ல போகிறார், அந்த அரசியல் கட்சி ஏது என்ற விடயங்களை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில், அதாவது 2008 இருந்து 2013ஆம் ஆண்டு மட்டும் செயற்பட்டு வந்த ஒரு சித்திரவதை கூடம் தான் கன் சைட், நிலக்கீழ் சித்திரவதை முகாம். இது தொடர்பில் நீதிமன்றத்தில் வைத்து இதுவரைக்கும் வெளிவராத பல உண்மைகள் சொல்லப்பட்டிருக்குது.
என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்னுக்கு இந்த கன் சைட் சித்திரவதை முகாம்ல நேர்ல போய் ஆய்வு செய்து எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்தால ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இந்த குற்றப்புலனாய்வுத்துறை நேர்ல போய் ஆய்வு செய்யும் போது அந்த கன் சைட் முகாம்ல இருந்த சிவற்றில ஒரு முகவரி எழுதப்பட்டிருக்குது. அது சாந்த சமரவீர என்று சொல்லப்படுகிற ஒரு நபருக்கு சொந்தமானதா. இதற்கு பிறகு யார் இவர் என்று விசாரிக்கும் போதுதான் 2008ஆம் ஆண்டு இந்த சாந்த சமரவீர கடத்தப்பட்டு அதற்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டதாகவும் இந்த குற்றச்சாட்டுல முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகுடென்னே கைது செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்குது. இதே போல பல ஆதாரங்களை நீதிமன்றத்தில் முன்வச்சு போட்டு குற்றப்புலனாய்வுத்துறை என்ன சொல்லியிருக்குது என்று சொன்னா, இந்த நிலக்கீழ் சித்திரவதை முகாம் கன் சைட்டில் ஆண்கள் மட்டுமில்ல பெண்களும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப வரைக்குமே அங்க 6 பெண்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்குது. அதுல ஒரு பெண் கர்ப்பிணியாக இருந்திருக்கிறார். அவரும் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இறுதியில் அவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வைத்து வெளியிடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம ராஜீவ் நாகநாதன், பிரதீப் விஸ்வநாதன் என்று சொல்லி இவர்களோட சேர்த்து மொத்தமாக 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தி வரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை போல 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பில் யார் யார் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது என்று சொன்னா, முதலாவது 2008 இருந்து அப்ப கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கருணாகுட. இவருக்கும் இந்த சித்திரவதை முகாமுக்கும் இடையில நேரடியான தொடர்புகள் இருந்ததாகவும், சொல்லப்போனா தெஹிவளை பகுதியில் வைத்து 5 இளைஞர்கள் கடத்தி வந்து இந்த சித்திரவதை முகாமில் வைத்து படுகொலை செய்யப்பட்டவர்கள் அந்த கடத்தல் சம்பவத்தில் நேரடியாக பங்கேற்றது இந்த வசந்த கருணாகுடவினுடைய தனிப்பட்ட உதவியாளர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இரண்டாவது நபர் முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜய குணவர்தன. இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா, இந்த கடத்தல் சித்திரவதை படுகொலை சம்பவங்களோட தொடர்பு இருந்த பிரதான குற்றவாளி என்று சொல்லப்பட்ட இந்த நேவி சம்பத் என்று சொல்லப்படுகிற அதிகாரியை இவர்தான் பாதுகாத்ததாகவும், அது மட்டும் இல்லாம இந்த நிலக்கீழ் சித்திரவதை முகாம் பற்றி இருந்த சாட்சியங்களை அளிக்கிறதுக்கு இந்த ரவீந்திர விஜய குணவர்தன தான் உதவினதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மிக முக்கியமான ஆதாரமும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த சித்திரவதை முகாம் அங்க இருந்த சமயத்தில் கடற்படை தளபதியாக இருந்த முன்னாள் கடற்படை தளபதி டிராவிஸ் சின்னையா என்ற அதிகாரி வாக்குமூலம் வழங்கும் போது, இந்த கடற்படை தளம் இருந்த சமயத்தில் நான் கூட அங்க செல்ல அனுமதிக்கப்படையில இது முழுமையாக வசந்த கருணாகுடவினுடைய தனிப்பட்ட உதவியாளர் DKP தசநாயக்க என்று சொல்லப்படுகிறவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அவர்கள் தான் இந்த கடத்தல் சித்திரவதை படுகொலை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி முன்னாள் கடற்படை தளபதியே வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். இதுவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பில் இந்த அதிகாரிகள் எல்லாருமே கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் மிக முக்கியமாக இப்ப கைது செய்யப்பட்ட இந்த ஷிரான் பாசிக்கு பற்றியும் அவருடைய போதைப் பொருள் வலையமைப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது எல்லாமே அரசியல் கட்சிகளுடைய செல்வாக்கு இல்லாம இடம்பெற்றிருக்குமா, இல்ல இதற்கு பின்னணியில யாராவது அரசியல் தலைமைகள் சம்பந்தப்பட்டிருப்பார்களா என்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.